இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அதே மாதிரி தான் அனா செபஸ்டியன் பெரியல் போன வருஷம் நவம்பர் 2023 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறாங்க. அண்ட் கொஞ்ச மாசத்துலயே அவங்களோட ஒன் ஆஃப் தி ட்ரீம் கம்பெனியான ஈவைல 2024 மார்ச்ல ஜாயின் பண்றாங்க. ரைட். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சா ஸோ நம்மளோட லிங்க்டின்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. அண்ட் எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களை வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஓகே ஃபைன், டூ குட் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் 1 year, ஒரு வருஷம் அந்த கம்பெனி நீங்கள் வேலை செஞ்ச பிறகு, ஸோ நான் இந்த கம்பெனியில் ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கும் எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆனாவோட ஸ்டோரியில் இது இல்லை. ஏன்னா ஆனா கம்பெனியில் ஜாயின் பண்ணி 4 மாசத்துலயே இறந்து போறாங்க. அண்ட் இதை பத்தி தான் அவங்க அம்மா இந்தியாவோட சேர்மனான ராஜீவ் மேமானிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அண்ட் இந்த லெட்டர் எப்படி எல்லாருக்கும் வைரல் ஆச்சு, எல்லார்கிட்ட எப்படி போச்சு, எப்படி சோஷியல் மீடியால இது அப்லோட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்க, லைக் க்ளோரிஃபைங் ஓவர் ஒர்க். ஸோ க்ளோரிஃபைங் ஓவர் ஒர்க்னா என்னன்னாங்க, ஸோ நிறைய வேலை செய்யறது வந்துட்டு நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட் நைட்ல வேலை செய்யறது நார்மலைஸ் பண்ணியிருக்கு, சாப்பிடாம வேலை செய்யறது நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்த வந்துட்டு நம்ம கேர் பண்ணாம எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஈவன் வீக்கெண்ட்ஸ்ல கூட நம்ம வேலை செய்யணும். நம்மளுக்கான பர்சனல் டைம்ன்ற ஒரு விஷயமே இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனாவோட ஃபியூனரலுக்கு அப்படின்னா இறுதி சடங்குக்கு அவங்க கம்பெனில இருந்து ஒருத்தர் கூட அட்டென்ட் பண்ணல அப்படின்றதான். ஏன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஸோ அதுலேருந்து ஒருத்தர் கூட உங்கள் ஃபியூனரலுக்கு அட்டென்ட் பண்ணுன்றதா ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் இது வந்துட்டு அவங்க ஆனாவோட அம்மா வந்துட்டு ஈவை இந்தியாவோட சேர்மனுக்கு எழுதியிருக்க லெட்டர். அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பொண்ணு அனுப்பிச்ச ஒரு கஷ்டமான விஷயத்தையும் இந்த லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தூங்காம லேட் நைட்ல சாப்பிட்றதோ, அப்புறம் வீக்கெண்ட்ல கூட ஒர்க் பண்றது, பிளஸ் ஓவர் டைம் ஒர்க். ஸோ யூஸ்வலா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு 8 hour 10 hour ஒர்க் பண்ணா, இவங்க வந்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்துட்டு அவங்களோட பர்சனல் டைம்ல அவங்களுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ் எதுவுமே பண்ண முடியாம ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகி இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்றாங்க. அண்ட் இந்த லெட்டர் எப்படி வைரல் ஆச்சு, அதுதான் நம்மளுக்கு இந்த வீடியோவோட டாபிக், ரைட்? ஸோ ஆனாவோட அப்பா செபஸ்டியன் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த லெட்டரை வந்துட்டு எங்கேயுமே போஸ்ட் பண்ணல, நாங்களும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கேயுமே நாங்கள் இதை வந்துட்டு போஸ்ட் பண்ணல, இதை வந்துட்டு நாங்கள் வைரல் ஆக்கணும்னு எங்களோட இன்டென்ஷன் இல்லை, இதை வந்துட்டு கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட போய் இது ரீச் ஆகணும், இந்த மெசேஜ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனாவோட அம்மாவான சேர்மனுக்கு இது வந்துட்டு லெட்டர் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனா இது வந்துட்டு யாரோ அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்தா இதை வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கணும், அவங்களும் இதே மாதிரி விஷயத்த வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கலாம், அதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசம் தான் இதை அப்லோட் பண்ணிருக்கணும், ஆனா இது வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட அப்பா மீடியால சொல்றாரு. ஸோ இந்த லெட்டர் வைரல் ஆகும் போது இந்த லெட்டருக்கு ஈவை இந்தியாவோட சேர்மன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்றது தான் ஈவன் மோர் கிரிட்டிசைசிங் திங்கா இங்க சோஷியல் மீடியால பேசப்படுது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ராஜீவ் மேமனியான சேர்மன் என்ன சொல்றாருன்னா, ஈவை இந்தியால 1 லட்சம் பேருக்கும் மேல வேலை செய்யறாங்க, அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் எல்லாருக்கும் தேவை, ரைட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணாம உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு, ரைட்? திஸ் இஸ் அ ரைட் திங். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த ஹார்ட் ஒர்க்னால இங்க ஒர்க் ப்ரெஷர்னால தான் இவங்க பொண்ணு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 1 லட்சம் பேரும் வேலை செய்யறாரு, அவங்க யாருக்குமே ஃபேஸ் பண்ணாத விஷயம் உங்களுக்கு மட்டும் எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்படின்னா ஹார்ட் ஒர்க் இஸ் குட் திங் அண்ட் அதனால உங்க பொண்ணு இறந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது, ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கறது சோஷியல் மீடியாவில் ஒரு கிரிட்டிசைசிங் திங் ஆகுது. ஏன்னா எல்லாருக்குமே கோவம் வருது, என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் வந்துட்டு ஒரு கேஷுவலான சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆகுது. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்த எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்ஸ் அவங்களோட ஆஃபீஸில் நடந்திருக்கலாம். அண்ட் எல்லாருமே அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாருமே
போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு வைரலான திங்காக மாறுது. ஸோ இந்த விஷயத்து மேலே உங்களுக்கு இருக்கிற தாட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அண்ட் அண்டில் தென் தேங்க்யூ.